வணக்கம் நண்பர்களே. 2 நாளைக்கு முன்னாடி நம்மளை தேடி ஒருத்தர் வந்திருந்தார். வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, ஐயா, நான் வந்து பல பக்கம் போனேன் மாந்திரிகம் பழகிறதுக்காக. அவங்க வந்து குடுவையில் வந்து தேவதை இறக்கி கொடுக்குறேன், மரப்பாச்சி பொம்மையில் வந்து தேவதை இறக்கி கொடுக்குறேன், இதை வச்சு நீ பூஜை பண்ணு, உனக்கு தேவதை வந்து நேரடி பிரசன்னமாகும் அப்படின்னு சொல்லி நிறைய தீட்சை கொடுத்தாங்க. நான் வந்து செஞ்சு பார்த்தேன், எதுவுமே வெற்றியாக மாட்டேங்குது. நானும் 4 வருஷம் 3 வருஷம் ட்ரை பண்ணுறேன், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் வெற்றியாக மாட்டேங்குது, யாருமே கரெக்டாக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அதை கேட்டிருந்தார் நம்மக்கிட்ட. யாராலுமே சரி ஒரு குடுவிலையோ மரபாச்சி பொம்மையிலையோ ஒரு தேவதை வந்து இறக்கி கொடுக்கவே முடியாதுங்க. அது எல்லாமே வந்து கட்டுக்கதை. அது எல்லாமே வந்து உங்களை ஏமாத்துற கதையை தவிர யாராலுமே சரி இறக்கி கொடுக்கவே முடியாது. அது ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய தேவதையை வந்து சாதாரண ஒரு நாம் வந்து அந்த எப்படி அந்த குடுவிலையோ அந்த மரபாச்சி பொம்மையிலையும் வந்து இறக்க முடியும்? இது ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? மாந்திரிகம் தேடல இருக்கிறவங்க பழகிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த தீட்சை கொடுக்குறேன் இந்த தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் மாந்திரிகம் பழகிறதுக்காக என்னை தேடி வரீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? நான் என்ன கற்றுக்கிட்டனோ, நான் வந்து பரம்பரையாக நான் என்ன கற்றுக்கிட்டு வரணும், அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா தான் இப்படி பிரயோகம் பண்ணணும், இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வெற்றியாகும். அதற்காக வந்து அந்த தேவதை கொடுக்குறேன் இந்த தேவதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் காசுப்பட்டு அப்படி கொடுத்தா அது வந்து உங்களுக்கு வேலை செய்யவே செய்யாது. இப்போ உள்ள மந்திரவாதி வந்து 100க்கு 90% வந்து இப்படி தான் சொல்லி ஏமாத்துறாங்களே தவிர, நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களே தவிர யாருமே சரி தெளிவாக சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாந்திரிகம் பழகிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் வந்து சில பேர் வந்து புக்கை கொடுக்குறாங்க, புக்கை கொடுத்து படிச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? புக்கை கொடுத்து நீங்கள் மாந்திரிகவாதி ஆகலாம் அப்படின்னு புக்கை வாங்கி நீங்கள் மாந்திரிகவாதி ஆகலான்னு நினச்சிக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கே போகிறாங்க அப்படின்னா ஏன் அவங்க புக்கை கொடுத்துட்டு கம்முன்னு விட்டுடலாம் இல்லையா? அவங்களே படிக்க சொல்லி விட்டுடலாம் இல்லையா? அதுக்கு ஏன் வாத்தியார் இருந்து சொல்லி கொடுக்குறாங்க? ஏன்னா புக்கை விட ஒரு குரு முன்னாடி வந்து சொல்லி கொடுக்கறது தான் நல்லது, சரிங்களா? குரு வந்து சொல்லி கொடுக்கறது தான் மிகவும் சிறப்பு. நீங்கள் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா குருவை வந்து செஞ்சு காட்ட சொல்லுங்கள். இப்போ ஒவ்வொரு விஷயமும் இப்போ வசியம், மோகனம், ஆகர்ஷணம், ஸ்தம்பனம், வித்வேஷனம் இதெல்லாம் எப்படி செய்கிறது, ஏவல் பிள்ளி சுனித்தை எப்படி விளக்குறது, இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க